ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்களுக்காக ஒரு 4 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை இந்த வீடியோவில் பதிவு பண்ணணும். 4மே வித்தியாசமாக இருக்க போது இது வரைக்கும் நீங்களே தெரிஞ்சுக்க மாட்டீங்க, நீங்களும் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்திருக்க மாட்டீங்க. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வழக்கம் போல் நான் எப்பவும் சொல்கிறது தான், வீடியோவை என்ன பண்ணுங்கள், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாமா? முன்பே ஒன்றா வாங்க. உங்களுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட கூகுள் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் யாருமே ஒன்றுக்கு மேற்பட்ட கூகுள் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது ஒரு கூகுள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா அந்த பகுதி வந்து செம ப்ரீமியமாக இருக்கும். அதோட லுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை அப்படியே என்ன பண்ணிருக்காங்கன்னா கூகுள் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ்க்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராடக்டில் அவங்களுடைய அந்த ப்ராடக்டில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அப்ளிகேஷன் என்னென்னா கூகுள் மேப்ஸ். அந்த கூகுள் மேப்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணி பாருங்களேன், செம லுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, 2-3 ப்ராடக்ட்லேயும் இவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது கூகுளோட வேலெட், அதுக்கப்புறம் கூகுள் டாஸ்க், இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது அந்த வெப் வேர்ஷனை வந்து அங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் கூகுள் மேப்ஸ். தட்டுறேன், இப்போ டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ வெப் வெர்ஷனில் நீங்கள் பார்த்த மாதிரியே நீங்கள் பார்க்கலாம். ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படிங்கிற தனி டேப் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 அக்கௌண்ட் இருக்குது. அது பக்கத்தில் ட்ராப் டவுன் ஆரோ இருக்குது. அதை கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எனக்கு டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட்லேயே அறிமுகப்படுத்திருக்காங்க. கூகுள் டிரான்ஸ்லேட்டை ஓப்பன் பண்ணுறேன், டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர். அதே மாதிரி முதல்ல பார்த்த மாதிரி கூகுள் மேப்ஸில் பார்த்த மாதிரியே நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்லேயும் பார்க்கலாம். அதே மாதிரி கூகுள் வேலெட்டில் கொடுத்துருக்காங்க, கூகுள் டாஸ்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள் குரோமில் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ப்ரொஃபைல் பிக்சர் தட்டி பார்ப்போமா? இல்லை. நோ. வேறு ஆப்பில் பார்ப்போமா? ஜிமெயிலில் பார்ப்போமா? நோ. இதுதாங்க பழைய செட்டப்பு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எந்த கூகுள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும் அது டாப்பில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் வரிசையாக என்ற 2 அக்கௌண்ட் அடிஷ்னலாக இருக்குது, அது இங்கே டிஸ்பிளே ஆகுது. இது பழைய செட்டப்பு. நான் முதல்ல காமிச்ச செட்டப்பு தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா, வெப் வேர்ஷன். கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதிரி வெப் வேர்ஷன் எல்லா ப்ராடக்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக ஆன்லைன் ஷாப்பிங். விரல் விட்டு எண்ணி சொல்லிடலாம், நீங்கள் எதில் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 தளம் இருக்குங்க. ஒன்று அமேசான், இன்னொன்று ஃப்ளிப்கார்ட், அதே மாதிரி மீஷோ. இந்த மாதிரி தளங்களில் அடிக்கடி நான் விசிட் பண்ணுவேன். எத்தனை ஆன்லைன் ஷாப்பிங் சைட் தெரியும், எத்தனை ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களை முடிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு இதெல்லாம் வந்து சொல்கிறேன்னா, ரீசெண்டாக கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, இவங்க ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிருக்காங்க ப்ளே ஸ்டோர். அவங்க முழுக்க எந்த கான்செப்டில் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது மூலியமா அவங்களுக்கு கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக கிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷனை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. நானும் என் மொபைலில் அதை சேவ் பண்ணிட்டு உள்ளே போனேன். உள்ளே போகும்போதே முதல்ல எடுத்த உடனே மற்ற விஷயங்கள்லாம் கேட்டதுக்கப்புறம் என்னுடைய ஃபோட்டோ கேட்டுச்சு. நான் ஃபோட்டோவை கொடுத்துட்டேன். ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, லோடிங் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ டைம் எடுக்குமோன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2-3 மணி நேரம் கழித்து நான் போய் என்ன பண்ணேன், கிளான்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது இந்த ஆன்லைன் ஷாப்பிங்குள்ளே போனதுக்கப்புறம் என்னுடைய ஃபேஸை வந்து அந்தந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க, தலையை மட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம அதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு இமேஜும் நம்மளை தூண்டுச்சு. அதாவது நம்மள இல்லை, என்னை தூண்டுச்சு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த கிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோர் போகலாம். இதுதான் அந்த ஆப், கிளான்ஸ் ஏஐ, ஷாப் வித் ஏஐ. ஸோ இவங்க தான் இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நான் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்திருக்கேன், கிளான்ஸ் ஏஐ. ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோட தலையை மட்டும் அப்படியே எடுத்து ஒவ்வொரு இதுலேயும் ஃபிட் பண்ணியிருக்கு பாருங்க. நாடா இது இப்படி இருக்கு, நியூ லுக். கவர் முடியல பார்த்தீங்களா? ஏயோட வேலையை பாருங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செட்டப். இது ஓவர், இது நாட் ஓகே. இது செமையாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த அவுட்ஃபிட். இது ஓகே, இது ஓகே, இது செம ஓகே, இது சூப்பர், அற்புதம். இதெல்லாம் நான் போட்டு பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. நியூ லுக் அவைலபிள் ஃபார் ட்ரை ஆன், முடிஞ்சு வச்சு. ஸோ ஏஐ பயன்படுத்தி
நீங்கள் உங்கள் மேட்சிங் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது எல்லாமே டாலரில் போட்டிருக்கு, டாலரில் இல்லை, ருப்பியில் தான் போட்டிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நான் தட்டினா போட்டிருக்க 1090 ரூபாய், 42% ஆஃப். பை கொடுத்து பார்ப்போம், எங்கே கொண்டு போகுதுன்னு தெரிஞ்சிரும்ல. பார்த்தீங்களா, இவன் சாஃப்ட்வேர் கம்பெனினால இது எங்கேயோ கொண்டு போய் விடுறான், மிந்த்ராவில் கொண்டு போய் விடுறான். பார்த்துக்கோங்க மக்களே, நெட்டு ஸ்லோவாக இருக்குது, அதான் பேஜ் லோட் ஆக மாட்டேங்குது. லோட் ஆயிடுச்சா? இங்கே 1300 கட்டுது ஒய்யால. எல்லாம் இங்கே பார்த்துட்டு அதை நம்ம பை பண்ணோம்னா எங்கே கொண்டு போகுது? சரி, இதை போடுவோம், இதை தட்டுவோம். இதுவும் மிந்த்ரா தானா? இவங்க கூட தான் டை போச்சுக்கானா? ஓகே, நல்லா புரிஞ்சு போச்சு. அதாவது இந்த கிளான்சி எதுக்குன்னா ஏ மூலியமாக நமக்கு அழகா இந்த மாதிரி ஒரு பிக்சரை கொடுத்துரும். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு வந்து பை பண்ணணும்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இருக்கு பாருங்க, அதுக்கு கீழே இருக்கா அமௌண்ட் எவ்வளவு? 7196 ரூபாய். தொண்டை பிடிக்குதுங்க அமௌண்ட்டை சொல்லணும்னா. இதை நம்ம பை நவ் அப்படின்னு கொடுத்தோம்னா இவங்க நிறைய செல்லரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த செல்லருக்கு கொண்டு போய் விடுது. மேக்ஸிமம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிந்த்ராவோட டைப் வச்சிருக்காங்க. இந்த கிளான்ஸையை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் கீழே போட்டுருவாரு, யூ வில் பி ரீடைரக்ட் டு செல்லர் வெப்சைட். ஓகே, ஒருத்தா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அடுத்ததா கூகுளோட மெசேஜஸ் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்க? கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கூகுளோட மெசேஜஸில் மிரட்டலான நிறைய விஷயங்கள் சமீப காலமாக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னமோ தெரியல, அதிகமான யூசர்ஸ் வந்து கூகுள் மெசேஜஸை பயன்படுத்துறதுனால என்னவோ தெரியல, கூகுள் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்பப்போ சின்ன சின்ன அப்டேட், அப்பப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் பார்க்க முடியுது. அதில் ஒன்று தான் ஆர்சிஎஸ். இந்த ஆர்சிஎஸ் சேட் யாரெல்லாம் பண்ணுவாங்க கூகுள் மெசேஜஸ் வழியா, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதை வச்சு சொல்கிறேன்னா, உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்லாம் இருக்கும்ல, அந்த கான்டாக்டில் யாரெல்லாம் அந்த ஆர்சிஎஸ் சேட்டை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கா, அதாவது யாரெல்லாம் பயன்படுத்துகிறா அப்படிங்கிறத கூகுள் நமக்கு காட்டி கொடுத்து. எஸ், அது எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. மெசேஜை ஓப்பன் பண்ணுவோம். கீழே ஸ்டார்ட் சேட்னு இருக்கா, அதை நம்ம தட்டுவோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு நபரை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அவர் ஆர்சிஎஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காரு. இவர் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஆர்சிஎஸ் ஆர்சிஎஸ் ஆர்சிஎஸ், இங்கே ஒரு ஆர்சிஎஸ், இங்கே இந்த மாதிரி நான் என்னுடைய கான்டாக்டில் சேவ் பண்ணதில் ஒரு சில பேர் வந்து ஆர்சிஎஸை பயன்படுத்தியிருக்காங்க. இது சமீபத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க கூகுள், ஒரு அப்டேட்டாக. தெரிஞ்சுக்கலாம்ல யாரெல்லாம் ஆர்சிஎஸை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஃபைனலி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நீங்கள் பார்ப்பீங்களா? யூடியூப் ஷார்ட்ஸ் பார்ப்பீங்களா? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்ப்பீங்களா? நான் யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் அதிகமாக பார்க்கறதில்ல, ஏன்னா காமெடியான விஷயங்கள் நிறைய பார்க்க முடியும். பட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அப்படி இல்லை, ஒரு கலவையான விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதனால கொஞ்சம் டைமை வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் அதில் பேடான சில விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண விரும்பலை. நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ண போனீங்கன்னா அங்கே தான் நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. எனிவே, இப்போ ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு சில வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து மெட்டா ஏஐ வந்து புகுத்திருக்காங்க. எங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வந்து ஓப்பன் பண்ணி கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே டாப்பில் மெட்டா ஏஐ வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாக உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்குள்ளே போயிடுவோம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஒரு வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? இவர் ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரு ஆங்கிலத்தில், சிக்கன் 65ன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பகுதியில் மெட்டா ஏஐ வந்து பயன்படுத்தியிருக்காங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில். அது எப்படி செக் பண்ணணும்னா, இப்போ இந்த கமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கமெண்ட்ஸோட ஐக்கானை நம்ம தட்டுவோம். இப்போ இது ரிலேட்டடான நிறைய வீடியோவை நம்ம பார்க்கணும்னா இந்த கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம தட்டுவோம். தட்டின உடனே பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ரெசிபின்னு சொல்லிட்டு டாப்பில் பாருங்கள் ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோலையும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஒரு ரீல்ஸ் வீடியோவில் அதோட டைட்டில் ஆங்கிலத்தில் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 100% சொல்ல மாட்டேன், ஒரு 90க்கு மேலே உறுதியாக சொல்லலாம், அந்த டைட்டிலோட நேமை நம்ம இங்கே பார்க்கலாம், சிக்கன் 65 ரெசிபின்ட்டு. இப்போ நம்ம அதை தட்டுவோம். இப்போ தட்டினா மெட்டா ஏஐ என்ன பண்ணுதுன்னா அதை சம்மரைஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது. மோர் பாருங்கள், சிக்கன் 65 எப்படி பண்ணணும், எவ்வளவு வந்து எடுக்கணும், அதாவது சிக்கன் எவ்வளோ எடுக்கணும், ஸோ அதோட இன்க்ரீடியன்ஸை எல்லாத்தையுமே
புட்டுன்னு இந்த மெட்டா ஏ வந்து நமக்கு கொடுத்துரும் இந்த இடத்துல. அதே மாதிரி அது ரிலேட்டடான ஒரு சில டேப் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? அதை தட்டிங்கன்னா அது ரிலேட்டடான விஷயங்கள் கிடைக்கும். இப்போ கூகுள்குள்ளே போனோம்னா சிக்கன் ரெசிபி, சரி இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, சோர்சஸ், அதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, இந்த சிக்கன் 65 ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அது ரிலேட்டடான நிறைய வீடியோ பார்க்கலாம். பாருங்க, எக்கச்சக்கமான வீடியோ, செமல. இங்கே பாருங்க, ரீசெண்டாக தான் நான் இதை பார்த்தேன். பாருங்க, இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செமையாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வீடியோ ஒரு நீளமான வீடியோவாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனிவே, ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ எது எப்படியோ 4 விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவே இருக்காது. அதனால் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீடியோக்கு கீழே நிறைய பட்டனை யூடியூப்காரன் இல்லை யூடியூப் விதைச்சி விட்டுருக்கான், அதில் ஒன்று தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே இதை பற்றி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.